மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். அம்பலமாகிய ரணில் அனுர ஒப்பந்தம் பகிரங்கப்படுத்திய சஜித். ஒளிந்து நிற்கும் இனவாதிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் அனுர. எதிர்க்கட்சி உறுப்பினரின் உயிர் ஆபத்து தொடர்பில் ஜனாதிபதி மீது குற்றம் சாட்டு. சஜித்தின் ஆங்கில புலமையை சாடிய ரணில். ஏற்கனவே வெற்றி உறுதியாகியுள்ளது அனுரகுமார. எந்த நேரமும் கவலும் நிலையில் ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கம் ஆதரவை விலக்கிய கூட்டணி கட்சி. இந்தியர்களுக்கு 90 நாள் சுற்றுலா விசாவை வழங்க உள்ள பிரபல நாடு. முதலில் எங்களை தாக்கினார்கள், இப்போது விஜயை தாக்குகிறார்கள், குரல் கொடுத்த தமிழிஸ். ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமார திசாநாயகவிற்கும் இடையில் ஒப்பந்தம் ஒன்று இருப்பது இன்று அம்பலமாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மீனுவாங்கொடையில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயகாவிற்கு அளிக்கும் வாக்கு திருடர்களின் அணியையே காப்பாற்றும். ரணில் தரப்புடன் அவர்களுக்கு ஒப்பந்தம் இருப்பது நிரூபணமாகியுள்ளது. அவர்கள் ஏன் எங்களுக்கு இவ்வளவு தூரம் அஞ்சுகின்றனர்? அவர்களுக்கு நாம் இந்த நாட்டை முன்னேற்றி விடுவோம் என்ற பயம் உள்ளது. இந்த நாட்டில் வீடுகளை கட்டுவோம் என்று அவர்களுக்கு பயம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்போம் என்று அவர்களுக்கு பயம். இந்த நாட்டில் உள்ள 10,096 பாடசாலைகளையும் நாம் ஸ்மார்ட் பாடசாலைகளாக மாற்றுவோம் என்ற பயமும் அவர்களுக்கு உள்ளது. இந்த நாட்டின் சுகாதார சேவையை கட்டியெழுப்புவோம் எனவும் அவர்கள் அஞ்சுகின்றனர். இதனால் தான் ரணில் அனுர ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என ரணிலுடனும் சஜித்துடனும் ஒளிந்து நிற்கும் இனவாதிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் எனவும் புதிய அரசியலமைப்பை உருவாக்க உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், எமது நாட்டில் தேர்தல்கள் நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்றது. நீங்களும் பல கட்சிகளுக்கு வாக்களித்து வருகின்றீர்கள். உங்களுடைய வாக்குகளால் பல அரசுகள் உருவாகி இருக்கின்றன. ஆனால் அந்த அரசாங்கங்களால் இலங்கையின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. மக்கள் வறுமைக்குள் தள்ளப்பட்டார்கள். யுத்தம் உருவானது. கல்வி சுகாதாரம் அழிந்தது. இத்தனைக்கும் அந்த அரசாங்கத்தில் அங்கம் வகித்தவர்கள் பிரச்சினைகளை சந்திக்கவில்லை. மாறாக அவர்கள் வளர்ச்சியடைந்தார்கள். பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் அடைந்தார்கள். அதனால் தான் மாற்றம் தொடர்பில் சிந்திக்க வேண்டியுள்ளது. ஜனாதிபதியின் ஆலோசகர் மனுச நாணயக்கார சிறைச்சாலைக்கு சென்று குற்ற செயலில் ஈடுபட்ட சந்தேக நபருக்கு சலுகைகள் வழங்குவதாக உறுதியளித்ததன் பேரில் தமக்கு எதிராக வாக்குமூலம் பெற முயன்றதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் ரணில் விக்ரமசிங்க பொறுப்பு கூற வேண்டும் என நான் வெளிப்படையாக கூறுகின்றேன். 3 நாட்களுக்கு முன்னர் முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்கார மற்றும் அஸ்லம் என்ற நபரும் வெளிக்கடை தடுப்பு காவல் சிறைச்சாலைக்கு சென்று 5 வருடங்களுக்கு முன்னர் குற்றம் ஒன்று தொடர்பிலான சந்தேக நபரை சந்தித்துள்ளனர். அவரை சந்தித்து கொழும்பில் வீடு ஒன்றை தருவதற்கு, வாகனம் தருவதற்கு மற்றும் பணம் தருவதற்கும் வெளியில் வருவதற்கு பிணை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடுகளை மேற்கொள்வதாக தெரிவித்து எனக்கு எதிராக வாக்குமூலம் ஒன்றை தருமாறு கோரியுள்ளனர். முன்னாள் அமைச்சருக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பில் என்னிடம் ஆதாரங்கள் உள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஆங்கில புலமை குறித்து நான் எந்த ஒரு விவாதமும் செய்யவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மாத்துகாமையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், சஜித் பிரேமதாச மிக சிறப்பாக ஆங்கிலம் பேசுவதாக சிலர் கூறுகின்றனர். அவரின் ஆங்கில புலமை குறித்து நாம் விவாதிக்கவில்லை. சஜித் பிரேமதாச எவ்வளவு சிறப்பாக ஆங்கிலம் பேசுவார் என்றால் அவர் பாடம் நடத்திய வகுப்பிற்கு கவிஞர் வில்லியம் ஷேக்ஸ்பியரை வருகை தருவார் என சாடியுள்ளார். மேலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி திட்டம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க உரையாற்றுகையில், விவசாயத்துறையை மேம்படுத்தி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதோடு இறக்குமதியையும் அதிகரிப்பதே எமது முதல் திட்டமாகும். இரண்டாவதாக வரிச்சுமையை இலகுவாக்க வேண்டும். அதனை அடுத்து பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றமடைய செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதால் ரூபாவின் பெறுமதி அதிகரிக்கும். ஜனாதிபதி தேர்தலில் தமது வெற்றி உறுதியாகியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தமது வெற்றி உறுதியாகியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்கள் பாரிய அளவில் தமக்கு ஆதரவு அளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். குறிப்பிடத்தக்க அளவு இடைவெளியில் தாம் வெற்றியீட்டுவது உறுதியாகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.
கடந்த 2020ஆம் ஆண்டில் மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் நாடாளுமன்றில் பல உறுப்பினர்கள் செயற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போட்டியிட்ட கட்சியை விட்டு தாவி வேறு கட்சிக்கு ஆதரவளித்து வருவதாகவும் கொள்கையற்ற அரசியல்வாதிகள் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே ஜனாதிபதியாக தெரிவானதன் பின்னர் உடன் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு வலுவான அமைச்சரவை உருவாக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்றத்திலும் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை ஆசனங்களை கைப்பற்றும் என அனுரகுமார திசாநாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கனடாவில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் சிறுபான்மை லிபரல் அரசாங்கம் எந்த நேரமும் கவலையில்லாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதுவரை லிபரல் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து வந்த சிறிய அரசியல் கட்சி ஒன்று தனது ஆதரவை விலக்கிக் கொண்டுள்ளது. கனடாவில் ஜக்மீத் சிங் என்பவர் தலைமையில் இயங்கும் புதிய ஜனநாயக கட்சியே தற்போது லிபரல் அரசாங்கத்திற்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றுள்ளது. ஆனால் ஆட்சிக்கு ஆபத்து அல்லது தேர்தல் உருவாகும் சூழல் எதுவும் தற்போது ஏற்பட வாய்ப்பில்லை என்றே அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் பட்ஜெட்டை நிறைவேற்றவும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் இருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் புதிதாக ஒரு கட்சியின் ஆதரவை ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கம் பெற வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. கடந்த 2022 முதல் லிபரல் அரசாங்கத்திற்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொள்வதாக ஜக்மீத் சிங் அறிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் ஜஸ்டின் ட்ரூடோவால் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ்களை எதிர்கொள்ள முடியவில்லை என ஜக்மீத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். விரைவில் இந்தியர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம் செய்வது எளிதாக இருக்கும். ஜனவரி 2025 முதல் இந்திய மற்றும் சீனா சுற்றுலா பயணிகளுக்கான நுழைவு செயல்முறையை எளிதாக்குவதற்காக தென்னாப்பிரிக்கா நம்பகமான டூர் ஆபரேட்டர் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. விசாக்களை விரைவாகவும் எளிதாகவும் பெறுவதன் மூலம் சுற்றுலாவை மேம்படுத்துவதே இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்ட டூர் ஆபரேட்டர்கள் திணைக்களத்தில் பதிவு செய்யவும், தங்கள் பயணிகளுக்கான குழு விசா விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும், செயல்முறையை ஒழுங்குபடுத்தவும், சிவப்பு நாடா மூலம் வெட்டவும் அனுமதிக்கும் என்று தென்னாப்பிரிக்காவின் உள்துறை அமைச்சகம் ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவின் சுற்றுலாத்துறையை அடிக்கடி பாதிக்கும் தாமதங்களை நீக்கி விரைவான மற்றும் திறமையான செயலாக்கத்தை உறுதி செய்வதற்காக விண்ணப்பங்கள் ஒரு சிறப்பு குழுவால் கையாளப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்திய பார்வையாளர்களின் எண்ணிக்கையை 16,000 முதல் 1,00,000 உயர்த்த தென்னாப்பிரிக்கா தனது பார்வையை அமைத்துள்ளது. நடிகர் விஜயின் த கோட் படத்தின் தலைப்பில் சனாதனம் உள்ளதாக எம்பி ரவிக்குமார் கூறிய நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் நடித்துள்ள த கோட் திரைப்படம் இன்று திரையரங்கில் வெளியான நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் படத்தின் தலைப்பை விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் விஜய் படத்தின் தலைப்பில் சனாதனம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்பது ஒரு சனாதன கருத்தில்லையா? காலமெல்லாம் பெரியது இதுதான் என்றால் காலம் மாறினாலும் இது மாறாதது என்றுதானே அர்த்தம். என்றும் மாறாதது என்பதுதானே சனாதனம் என்ற சொல்லின் பொருள். இதை தெரிந்துதான் விஜய் படத்துக்கு தலைப்பு வைத்தார்களா? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகையில், எங்களிடம்தான் சனாதனம் பார்த்தார்கள் என்றால் இப்போது விஜயிடமும் சனாதனம் பார்க்கின்றனர்.